நண்டு மிளகு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு மிளகு வறுவலுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சோம்பு தூள் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டுலாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிண்டு சும்மா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டு இப்போது உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டால் போதும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு போட வேண்டாம். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா
கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.